கிறிஸ்தவன் நீதியை செய்கிறவன். கிறிஸ்தவ விசுவாசி நீதியை மாத்திரம் நடப்பிக்கிறவன். எத்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஒரு விசுவாசி நீதியை நடப்பார். ஒரு விசுவாசி அநீதிக்கு தன் கரத்தை போட மாட்டாங்க. ஒரு விசுவாசி அநீதியை நடக்க மாட்டாங்க, அநீதியை வாங்க மாட்டாங்க, அநீதியை கொடுக்க மாட்டாங்க, அநீதியை பேச மாட்டாங்க, அநீதியை நடந்து கொள்ள மாட்டாங்க. ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்துவன் நீதியை நடப்பிப்பார்கள், நீதியை பின்பற்றுவார்கள், நீதிக்காக வாழ்வார்கள், நீதிக்காக மரிப்பார்கள். அவனே அவரே விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அநீதி நாம் செய்திருக்கிறோம். அந்த அநீதியான காரியத்தை ஈடுபடும் போது, செயல்படும் போது இயேசு நாமத்தை மறுதலிக்கிறோமே. ஒரு நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்ய முடியாத வீட்டில் அப்படியே வச்சிருக்கிறேன், உனக்கு பாவம். அது இயேசு நாமத்தை மறுதலிக்கிறாய். மற்றவங்கள அன்பு கூட, அன்பு ஏராளமா உள்ள இருக்குது. அந்த அன்பை நீ செலுத்தாம அவங்ககிட்டயே நான் பேசணும், அவங்ககிட்டயே நான் பேசணும் அப்படின்னு உங்க அன்பை கொடுக்காதபடிக்கு, அன்பை கொடுக்காதபடிக்கு சுயமா இருக்கிறீங்களே, அநீதி அல்லவா? இயேசு நாமத்தை மறுதலிக்கிறீங்க. ஒரு மனுஷன் இரக்கம் பாராட்டாம, அவங்கள இரக்கம் பாராட்டாம அந்த இரக்கத்தை அப்படி கட்டுப்படுத்திக் கொள்றீங்களே, அநீதி. இயேசு நாமத்தை மறுதலிக்கிறீங்க. உதவி செய்ய திராணியம் செய்ய முடியல, நன்மை செய்ய திராணியம் செய்வதில்லை. இவையெல்லாம் எதை குறிக்கிறது? அவருடைய நாமத்தை மறுதலிக்கிறோம். ஹல்லேலூயா. அநியாயமா உபத்திரப்படுத்துறோமே, அநியாயமா பேசுகிறோமே, அநியாயமா நடந்து கொள்கிறோமே, அநீதியை பேசுறோம், அநியாயமா நடந்து கொள்கிறோம், எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், சூழ்நிலை நிமித்தமா அறிந்தோ அறியாமலையோ இயேசு நாமத்தை மறுதலிக்கிறோம். ஒரு மனுஷன் ஏழைக்கு இறங்க வேண்டிய பிரகமா இறங்கலன்னா இயேசு நாமத்தை மறுதலிக்கிறார். அன்பு அளிக்க வேண்டிய பிரகமா, அன்பை கூற வேண்டிய பிரகமா நீ கூற விட்டா இயேசு நாமத்தை மறுதலிக்கிறார். பரிசுத்தமா வாழ வேண்டிய பிரகமா வாழ விட்டா, அநீதியாய் நடக்கும் பொழுது, தீமையை செயல்படும் போது இயேசு நாமத்தை மறுதலிக்கிறார் அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. மத்தியானம் வெல்ல எதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறான்னு தெரியவில்லை. ஆனா ஆண்டு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அப்படியே கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்த பாரு, இந்த பிள்ளைகள் சபை இருந்த பாரு. ஆகவே நான் ஒண்ணு செய்யறேன், என் வசனத்தை கை கொண்டபடியால், அதுனா என்ன அர்த்தம்? என் வசனத்தின் படி நடந்து கொண்டபடியால், என் வசனத்தை ஏற்றபடி நீ வாழ்ந்தபடியால், வசனத்தை அப்படியே பற்றி கொண்டபடியால், உன் கிரீடமாகிய வசனத்தை பற்றி கொண்டபடியால், இதோ இன்று முதற்கொண்டு திறந்த வாசலை உனக்கு முன்ன வைக்கிறேன். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். இந்த சபை பொறுமையான ஒரு சபை. இது பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் அப்புறம் சொல்லிட்டு தான் 11ஆம் வசனம் சொல்லுகிறாரு, இந்த சபைக்கு நேரடி இதோ நான் சீக்கிரம் வர போகிறேன், உனக்கு நல்ல கிரீடங்களை கொடுத்திருக்கிறேன், அந்த கிரீடங்களை அப்படியே உனக்குள்ள பற்றி கொண்டிரு. ஆமென். அல்லேலூயா. லவோதிக்கேய சபையை நிலைமை பாருங்க. 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லவோதிக்கேய சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம், தேவனுடைய சிருஷ்டியும் ஆதிமாகிற ஆமென் என்பது சொல்லுகிறது. நல்லா கவனிங்கம்மா, எல்லாம் கவனிங்க, எல்லாம் வசனத்தை பாருங்க. லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்லுகிறான், இதை நான் சீக்கிரம் வரப்போகிறேன், அதுக்குள்ள என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், உன் நிலைமை என்ன என்பதை குறித்து தேவன் இங்க வெளியே தெளிவா சொல்லுகிறார். உன் கிரியை இருந்திருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறா? எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலையாவது இருந்தா ஐயோ நான் நலமா இருக்குமே. திருசபையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான ஆண்டு உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆறுதல் செய்தி இல்லை, ஆனா ஏசு நீங்க சத்தம் பரலோகம் வரணும். ஒருவேளை இந்த பூமியில ஆறுதல் இல்லாம இருக்கலாம், பூமியில எல்லா வசதி இல்லாம இருக்கலாம், இந்த பூமியில கஷ்டம், வேதனை, உபத்திரம், பாடு, அவமானம், நிந்தை, பலவீனம், வியாதி, சாபம் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் நிச்சயம் உண்டு. உலகத்துல உபத்திரம் உண்டு மகளே,
உலகத்தையே ஜெயித்து ஆண்டவர் இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறேன், என்னை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரம், வேதனை, துக்கம், பிரச்சனை, போராட்டம் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், உபத்திரங்கள் சூழ்ந்து கொண்டாலும், வியாதி சூழ்ந்து கொண்டாலும், அவமானம் சூழ்ந்து கொண்டாலும், கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டாலும், ஒன்றுமே இல்லாமல் போனாலும், வெறுமையா இருந்தாலும், நீ காலியான பாத்திரமா, வறட்சியை, எளிமையான நிலைமை இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாத. என் வருகைக்கு நீ ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. என்னை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அது போதும், என்னை சந்திக்க ஆயத்தப்படு என்று இஸ்ரவேலை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த மத்தியானத்திலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தி எனக்கு தேவை. கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வருகைக்கு நாங்களும் ஆயத்தப்பட வேண்டும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்ல. அவனை இயேசுவை சந்திக்க வேண்டும். நான் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். எனக்குள்ள உள்ள கிரீடத்தை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று எத்தனை விசுவாச கர்த்தர் என்னோடு பேச. அப்படி நல்ல கையத்தடி கர்த்தர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை பெருகுவதாக, கர்த்தருடைய கிருபை உங்களை பெருகுவதாக. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவதாக, உங்கள் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துவதாக. ஓ ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு சகோதரி. உன் ரட்சிப்பை பற்றிக் கொண்டிரு, உன் பரிசுத்தத்தை பற்றிக் கொண்டிரு, இயேசுவின் வசனத்தை பற்றிக் கொண்டிரு. ஓ உனக்கு கொடுத்த எல்லா கிருபையை பற்றிக் கொண்டிரு. இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் பார்க்கிறேன், இயேசுக்கு வருகையை யாரும் பிரசங்கம் பண்றதில்லை. கலங்காத மகனே, திகையாதே. இதை சொல்லி 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 2000 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியாதா? இயேசு அப்பா கிட்ட வந்துட்டா அவர் உங்களை கலங்க விட மாட்டாரு, உங்களை வேதனையாக்க விட மாட்டாரு, உங்களை விசாரிப்பு. உங்களுக்கு தெரியாதா? முருகப்பெருமாள்கிட்ட போனவர் அது நடக்குது. யார் சொல்லி புரியல அவனுக்கு? அது ஒரு டைம் தான் சொல்லு, சும்மா சொல்லிவிட. வேற எங்கேயோ போனா கூட தான் கலங்காத சொல்றான், திகையாத சொல்றான். அது பெரிய விஷயமா? மகளே கலங்காத, அது பெரிய விஷயமா? ஆனா நீங்க எவ்வளவு அவரை கலக்குறீங்க, அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. ஆமென். கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசுக்கு வருகை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். நைட்ல படுக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய வருகை இருக்குமானா என்னையும் குடும்பத்தை நினைத்தரலும் கேட்கணும். ஆமென். ஆண்டவரே நைட்ல இரவுல பறக்கும் பயங்கரத்துக்கும் அம்புக்கும் இதுதான் சொல்றோம் தவிர வருகை பற்றி நினைக்கிறது இல்லை. அம்மா நான் ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ், எவ்வளவோ பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள் எத்தனையோ. இங்க உட்கார்ந்துக்கிறீங்களே, எல்லாருக்கும் பாடுகள் இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, வெளியில சொல்ல முடியல. ஆனா அது ஒரு பெரிய பொருட்டை நினைக்க கூடாது. கர்த்தருக்காக எல்லாரோட பொறுமையோடு சகிக்கணும். ஆமென். ஆண்டவருக்காக நான் பரலோகம் போன பிரதர், எப்படியாவது ஏசப்பா வரும்போது பரலோகத்துல நான் அவரோடு இருக்கணும், அவர் வருகையில நான் வெளிப்படணும், எப்படியாவது பரலோகத்தில் நான் செல்லணும், ஆண்டவருடைய இயேசு வருகையில இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்துல தான் வாழணும். ஆமென். இக்காலத்து பாடுகள், இப்ப இருக்கிற பாடுகள் சகோதரே, இந்த இப்ப இருக்க உங்க வாழ்க்கையில் இப்ப இருக்க பாடுகள், அருமை சகோதரன், ஐயா, அம்மா, உங்களுக்கு பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியர்களை குறித்து, வாழ்க்கை குறித்து இந்த நாட்களில் உங்களுக்கு எவ்விதமான பாடுகள் உங்களை சூழ்ந்து கொண்டுதாலும் கவலைப்படாதீங்க. இந்த பாடுகள் உங்கள் பரவசப்படுத்தும். இந்த பாடுகள் நிமித்தம், இந்த பாடுகள் பிறகு ஒரு மகிமை, இந்த பாடுகளுக்கு பிறகுதான் ஒரு மேன்மை, பாடுகளை பிறகுதான் ஒரு மாட்சிமை, பாடுகளை பிறகுதான் பரமசேனை உங்களை கூட்டிக் கொண்டு போகும். ஹல்லேலூயா. இந்த பாடுகள் இனி வெளிப்பட போகிற, அப்படின்னா இனி கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிற அந்த மகிமையில் வரப்போகிறாரு. அந்த மகிமைக்கு இந்த பாடுகளை கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இவை ஒன்றுமில்லை. இவ்வளவு சொல்லி நீ கவலைப்படக்கூடாது. ஆமென். மார்க் இந்த புத்தகத்தை 10ஆம் அதிகாரத்துல 2 சிஷ்யர்கள் இருந்தாங்க. வாசித்து பாருங்கள். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்களேன். 10ஆம் அதிகாரத்துல 2 சீஷர்களை குறித்து 35, 36, 37 ஏறக்குறைய 40ஆம் வசனம் வரை அங்க ஒரு சம்பவத்தை நம்மால பார்க்க முடியும். வாசிங்கள். யாக்கோப்பும் யோவானும் அவரிடத்தில் வந்து, யாக்கோப்பும் யோவானும் சீஷர்கள் அவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து,
நல்ல போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீ எங்களுக்கு செய்ய வேண்டும் விரும்புகிறோம் என்றார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று அன்றைக்கு இயேசு கிறிஸ்து யோவானையும் யாக்கோபை போய் பார்த்து கேட்டா. இந்த மத்தியான வேளை இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து, அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரியே, திருச்சபையே, விசுவாசியே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், அது என்னிடத்து கேளுனா நீங்க என்னமா கேட்பீங்க? சொல்லுங்க. ஐயா செல்வராஜ் என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர் கஸ்தூரி சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் மகளே என்று இயேசப்பா உங்களை பார்த்து கேட்பாரா, என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன கேட்பீங்க? எடுத்துன்னு பரலோக பண்ணி கேட்டுருவீங்களா? யாரும் கேட்க மாட்டோம். சும்மா சொல்றது, அப்படி கேட்கவே மாட்டோம். ஏன்னா அந்த நேரத்தை கேட்க மனசு வராது. நான் சொல்றேன், இப்போ ஆவி உற்சாகத்தை சொல்றோம், மாம்ச பலவீனம். அது எடுத்து என்ன சொல்ற? ஆண்டவரே, முதல்ல என் வியாதி நீக்கும், என் குடும்ப பிரச்சனையை தீரும், என் கணவரை சந்தியும், என் மனைவி சந்தியும், என் பிள்ளைகளை சந்தியும், ஆண்டவரே வேலை தாரும், எனக்கு நல்ல வீடு வேணப்பா, ஆண்டவரே என் குடும்பத்தின் சூழ்நிலை மாறணும், என் குடும்பத்துல சாபம் நீங்கணும், தலைமை எங்க மேல சாபம் இருக்குது நீங்கணும், என் சத்துரு போராட்டத்தை விடுதலை தரணும். பூமிக்குட்பட்ட காரியங்கள் எல்லாம் கவனிங்க. பூமிக்குட்பட்ட காரியங்களே, மாம்சத்துக்கு உட்பட்ட காரியங்களே, இந்த பூமியில வாழ்வதற்கு ஏற்றதான காரியங்களை தான் நீங்கள நான் கேட்க. அப்படிப்பட்ட மனம் எனக்கும் உங்களுக்கும் இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் அந்த மனம் தான் வரும். ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் ஆவிக்குரியலை கேட்க மாட்டோம். ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா அங்க தேவ ஆவியானவர் நடத்தப்படுறாங்க. இங்க பாருங்க, இந்த யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொன்னாரு, அப்படின்னா மகனே, யாக்கோபு, யோவானே, கேளுப்பா, உடைய தேவை என்ன, உடைய வாஞ்சை என்ன கேட்கணும் விரும்புற? அங்க அழகா சொல்ற 36ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புங்க கேளுங்கன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப ஷாக் ஆன ஒரு விஷயம். இயேசுவுக்கு ஒரு புரியாத விஷயம். திடீர்னு இவங்க ஆச்சரியப்படத்தக்கதா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அவனோட கவலை பாருங்க, அவனோட வாஞ்சியை பாருங்க, அவனோட வேதனையை பாருங்க, அவனோட ஆசையை பாருங்க. 37ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதுக்கு யாக்கோபும் யோவானும், ஆண்டவரே உமது மகிமையில, ஹல்லேலூயா. கொஞ்சம் வசந்த தயவுசு எல்லாம் பைபிள் எடுத்துவாங்க. கோயிலுக்கு வரும்போது பைபிள் எடுத்துனாங்க. வசனம் தான் காதுல கேட்டு காதுல போயிடுவோம். ஆனா அந்த சத்தியம் உங்களை உயிர் பிச்சு கொண்டு வரும். சத்தியம் உங்களை உயிரா பதத்துல வைக்கும். ஆமென். இங்க சொல்லுது, ஆண்டவரே உன்னை மகிமையில. என்ன மகிமையில? ஆண்டவரே மகிமையிலே, உன்னை மகிமையோடு 2ஆம் வரை நீ வரப்போகிறப்பா. ஆண்டவரே மகிமையின் பிரசன்னம், உன்னை மகிமையான பிரசன்னமாக்குதல், உன்னை மகிமையான வெளிப்பாடு, உன்னை மகிமையான ஆண்டவரே ஒரு வருகையிலே, உம்முடைய மகிமையான வருகையிலே எங்களிலே ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களை அருள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. பாத்தீங்களா? ஆண்டவர் உடனே இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே இந்த 2 சிஷ்யர்களும், ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், பூமிக்குட்பட்ட காரியம் எனக்கு வேணும் சொல்லவே இல்லை. எத்தனையோ பாடுகள் இருந்தது அவங்களுக்கு. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு உபத்திரங்கள், சோதனைகள். பூமியில வாழ்வதற்கு எத்தனையோ சோதனைகள் அவங்களுக்கு இருந்தது. ஆனா அவங்க சோதனையோ உபத்திரத்தையோ வேதனையோ துக்கத்தையோ ஏசப்பா கிட்ட சொல்லல. அவங்க கேட்டதெல்லாம், ஆண்டவரே உடைய மகிமையான வருகையில, நீ சீக்கிரம் வரப்போகிறீல்லவா, இந்த பூமியை நோக்கி மீண்டும் வரப்போகிறல்லவா, ஆண்டவரே இந்த மகிமையான வருகையில எப்படியாகலப்பா நானும் என் நண்பனா ஒருவன் உன் வலது பக்கத்துல உட்காரணும், இன்னொருவன் இடது பக்கத்துல உட்காரணும். அப்படிப்பட்ட கிருபையை அருள் எனக்கு தாரு சபை. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதை விட ஒரு பாக்கியம், இதை விட ஒரு கேள்வி, இதை விட ஒரு ஆசை, இதை விட தேவை என்னவா இருக்க முடியும் இந்த காலவெளி உங்களுக்கு? சத்தியம் நிறைய பேர் இறங்க மாட்டேன் உள்ள. என்ன கஷ்டமாக சத்தியம். ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு, ஐயோ இவ்வளோ வருஷமா இப்படி எல்லாம் கேட்காத வந்துட்டேன், உள்ள போக மாட்டேன். எனக்கு தெரியுது ஆவியில தெரியுது, சத்தியம் உள்ள போக மாட்டேன். போகுது, கஷ்டப்பட்டு உள்ள போகுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு கேட்டுருங்க, எல்லாரும் நரகம் போயிடுவோம்.
நரகம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்குது. ஏதோ விளையாட்டுல கிறிஸ்தவ வாழ்க்கை பைபிளை தூக்கிட்டா ஒரு விசுவாசின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு கரங்களை தட்டிட்டா நீ பரலோகம் நிச்சயம் போக மாட்ட, நிச்சயம் போக மாட்டாய். மனம் திரும்ப விட்டா. சகோதரி சகோதரி அம்மா ஐயா, மனம் திரும்பலனா நான் இருந்தாலும், நான் பிரசங்கம் பண்ணுகிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, போக முடியாது. அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, மனம் திரும்பினாயா? எத்தனையோ சூழ்நிலை அல்லது எத்தனையோ காலத்துல எத்தனையோ காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டிய இன்னும் மனம் திரும்பல. அநேக இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் ரட்சிப்பே தெரியாது. ரட்சிப்பு என்னன்னு தெரியல, பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியல, வல்லமைனா என்னன்னு தெரியல, அபிஷேகம் என்னன்னு தெரியல, கிருபை வரவு என்னன்னு தெரியல. இப்படியே காலாக்கள் வாழ்ந்து விட்டீர்கள் அல்லவா? இன்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், உனக்குள்ளே நான் கொடுக்க என்னால் கொடுக்கப்பட்டதான அநேக கிரீடத்தை, ரட்சிப்பாகிய கிரீடம், வரங்களாகிய கிரீடம், ஆவிக்குரிய அபிஷேகமாகிய கிரீடத்தை உனக்கு